சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் உள்ள பிரபல உணவகத்தில் வாங்கப்பட்ட உணவில் புழு இருந்ததாக வாடிக்கையாளர் பரபரப்பு குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். புதுவண்ணாரப்பேட்டை டோல்கேட் பகுதியில் உள்ள இந்த உணவகத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த சார்லஸ் என்பவர் உணவுகளை பார்சல் வாங்கி சென்றுள்ளார். வீட்டிற்கு சென்று தனது மனைவியுடன் சாப்பிட இருந்தபோது அந்த உணவில் இறந்த நிலையில் புழு இருப்பது தெரியவந்துள்ளது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட உணவகத்தில் தெரிவித்தபோது மேலாளர் சமாதானம் கூறி தன்னை அனுப்பி வைத்ததாக சார்லஸ் தெரிவித்தார். உணவகத்தில் வாங்கப்பட்ட உணவில் புழு இருந்தது குறித்து உணவு பாதுகாப்பு துறையில் சார்லஸ் புகார் அளித்துள்ளார். அப்போது அதிகாரிகள் அலட்சியமாக பதிலளித்ததாகவும் அது குறித்து தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். லஞ்சுக்கு பாத்தீங்கன்னா 2:30 மணிக்கு நான் டோல்கேட்ல இருக்கிற ஹோட்டல் பாண்டியாஸ் வாங்கிட்டு போய் சாப்பிட்டேன். நான் ஃபுல்லா சாப்பிட்டேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஒன்றும் ஆகல. ஆனால் ஒய்ஃப் ஃபுல்லா சாப்பிட்டாச்சு, அவங்களும் சாப்பிட்டாங்க. அப்போ சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன தெரிஞ்சது, அவங்களுக்கு கொஞ்சம் ரைட்டா கொஞ்சம் தலை சுத்தமா சாப்பிடும் போதே புழு வந்துச்சு. புழு நல்லா இவ்வளோ புழு நம்ம இதெல்லாம் ஃப்ரை பண்ணி வந்த மாதிரி தெரியுது, தனியாக விழுந்த மாதிரி தெரியல. ஏதோ தூசியில விழுந்தா கூட சொல்லிடலாம், தனியாக விழுந்தது. அது நானும் சரி கேட்ட ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. பண்ணோம். ஒரு வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஒருத்தர் எடுத்தாரு. அவர் பாத்தீங்கன்னா இல்ல இது என் கண்ட்ரோல் இல்ல கால் பண்ணுன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் சொல்லிட்டாரு. அவர் கால் பண்ணா அவருக்கு ரிங் போச்சு, எடுக்கல. ஃபுட் இன்ஸ்பெக்டர் கால் பண்ணோம், எடுக்கல.